சிம்பிள் விஷயத்துக்கு. உங்களுக்கு எனக்கு வேணா ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேக்குது. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். நீங்க போங்க முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கணும். நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு சரியாவே புரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்கிட்ட வரலாம். ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. நான் நேரடியாவே சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது. காலையில டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கிடையாது. நல்லா 7 மணிக்கு எழுந்திருச்சு 6:30 மணிக்கு எழுந்திருச்சு 7:30 மணிக்கு அரக்க பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிஸி பிஸி பிஸி. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்கார்ந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு? உங்ககிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல, பிள்ளைங்களை கொஞ்சம் பயம், வீட்டுல பயங்கரமான சண்டை. காரணம் என்ன? இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும். கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனைவியும் உட்காரணும். இன்னைக்கு நடக்கிறது இல்ல. ஆனா கேட்டா சொல்றது காலையில் எழுந்திரிக்கணும், பால் காய்ச்சணும், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை கேட்டா சொன்னோம் வேலைக்கு போகணும், இந்த டிராபிக்ல போறதுக்கு 1 hour ஆகும், போய் சம்பாதிக்கிறோம். எல்லாம் உண்மை. இவ்வளவு எதுக்காக? இத்தனை எதுக்காக? உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்க உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கான டைம் கொடுக்கணும், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா உட்காரணும். சிலர் சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லை. எதுக்குமே வந்ததில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க. எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி. பிஸி இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் முடியாத பிஸி, வீட்டுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணமே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க. யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்துல தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்துல ஒரு SMS அடிக்கும், நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேரம் நாள் அனுப்புவோம். நீங்க நல்லா ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேல போன உங்களுக்கு கீழே கூட்டு வந்துடும். கீழே கூட்டு வந்து எடுத்து பாப்பீங்க, என்ன மெசேஜ்? அதுல ஒண்ணு இருக்காது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில மேல போயிட்டே இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். எடுத்து பாப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால SMS இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்கு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்புனா அவங்களுக்கு தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது, டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாவும் தெரியாது, ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். கர்த்தர் SMS பேசுறதை விட நேரடியா பேசுவார்.